إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவருடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேருளால் பெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மார்க்கத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணத்தை எய்தாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு சொல்லக்கூடிய ஆக மிக முக்கியமான உபதேசம் இதுதான். உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலேயே வாழ்ந்து அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே உங்களுடைய மரணம் இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட்டு, மார்க்கம் தடை செய்த காரியங்களில் ஈடுபட்டு, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு நீங்கள் ஒருபொழுதும் மரணத்தை எய்திவிடக் கூடாது. உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம்.
இந்த மார்க்கத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல் லதீன ஆமனூ உதுகுலூ பிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அரைக்குறையாக அல்ல. மூமின்களை பார்த்து அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை உதுகுலூ பிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையான முறையில் நுழைந்து விடுங்கள். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது, பல்வேறு விஷயங்களை புறந்தள்ளுவது என்று ஒருபொழுதும் நீங்கள் இருந்து விடாதீர்கள். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அத்துணை செய்திகளும் உங்களுடைய நல்வாழ்வுக்கு, இம்மை மறுமைக்கான நல்வாழ்வுக்காக வேண்டிதான் மார்க்கத்தில் அத்துணை விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கூட சொல்வார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு சின்ன விஷயங்களை கூட நீங்கள் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். இதுல என்ன பெரிய நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையும் விட்டு விடாதீர்கள். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சின்ன சிறிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த தினத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நோய் பரவி இருக்கிறது. படித்தவர்கள் பாமரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது. இது பெரும்பாலும் காலங்காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மார்க்கம் அதை அழுத்தமாக, திருத்தமாக, ஆழமாக அதை வேறெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது, சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் யாரும் காதில் கேட்க பாடில்லை, யாரும் செயல்படுத்துவதற்கு இல்லை. என்ன விஷயம்? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே படித்தவர்கள் பாமரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு நோய் பரவி இருக்கிறது. என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி தேடி கண்டுபிடித்து அதை பொதுவெளியில் பகிரங்கப்படுத்துவது. பிறரின் குறைகளை தேடி தேடி கண்டுபிடித்து துருவி துருவி ஆராய்ந்து அதை பொது வழியிலே பகிரங்கப்படுத்தக்கூடிய, ஒரு மூமினுடைய மான மரியாதையை கப்பலேற்றக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே படித்தவர்கள் பாமரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கு வெகுவாக ஒரு கொடிய நோய் போல பரவி இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அன்பிற்குரியவர்களே, ஒரு அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் இன்று யாராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் என்ற வட்டத்திற்குள் யாரெல்லாம் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் குறைகளுக்கும் அப்பாற்பட்டவர்களே கிடையாது. நபிமார்கள் உட்பட இப்படித்தான் நாம் நம்ப வேண்டும். அப்படித்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அது சிறந்தவர்கள் யார்? வகைரு ஹத்தாஈன அத்தவ்வாபுன், அது சிறந்தவர்கள் தான் செய்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் பிராயச்சித்தம் தேடுகின்றார்கள், பாவ மன்னிப்பு கோருகிறார்கள், அவர்கள் சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றது என்ன? மனிதன் என்ற அடிப்படையில் யாராக இருந்தாலும் சரி, அவர் பெரிய மகானாக இருந்தாலும் சரி, பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி, பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, ஒன்றும் தெரியாத பாவரனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தவறுகளுக்கு ஆட்பட்டவர்கள் தான். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஏதாவது ஒரு பாவத்தை செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் தாம் செய்துவிட்ட அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள், அவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? பெரிய குற்றவாளி, அவர் மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடியவர், நாம் என்னமோ எந்தவித பாவக்கரையும் இல்லாதவர்களைப் போல நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் மார்க்கம் எப்படி சொல்லித் தருகிறது? மனிதர்கள் என்ற அடிப்படையில் எல்லோரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். ஒரு சில தவறுகள் உன்னிடத்தில் இருக்கலாம், வேறு சில தவறுகள் என்னிடத்தில் இருக்கலாம். இப்படி தவறுக்கு ஆட்பட்டவர்கள் தான், பாவங்களுக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த பாவத்தை பற்றி சிந்தித்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரிவிட்டால் அதை பற்றி நாம் பேசிவிடவே கூடாது. மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய அடிப்படையான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா?
பாவங்கள் செய்யக்கூடியவர்களை நாம் இரண்டாக பிரிக்கலாம். மார்க்கம் சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம், பகிரங்கமாக பாவம் செய்யக்கூடியவர்கள், பகிரங்கமாக தவறு இழைக்கக்கூடியவர்கள், பகிரங்கமாக மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இப்படி ஒரு சாரார். இன்னும் ஒரு சில சாரார் இருக்கிறார்கள், பாவங்கள் செய்வார்கள், அந்த பாவங்கள் பிறருக்கு யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைமுகமாக செய்வார்கள். அந்த தவறினால், அந்த பாவத்தினால் வேறு யாருக்கும் பாதிப்பும் உண்டாகாது. அப்படியாக தவறுகள் பாவங்கள் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இரண்டு சாரார்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒருவர் பகிரங்கமாக பாவம் செய்கிறார், அந்த பாவத்தை நாம் விமர்சிக்கலாம், அந்த பாவத்தை நாம் கண்டிக்கலாம், அந்த பாவத்தை நாம் பகிரங்கப்படுத்தலாம். காரணம், இந்த பாவத்தை இவர் செய்கிறார், பகிரங்கமாக செய்கிறார், இவரின் மூலமாக பிற மக்கள் வெளிகட்டு போய்விடக் கூடாது, பிற மக்கள் இதன் மூலமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் அவர் அந்த தவறிலிருந்து நீங்கி நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை நாம் பகிரங்கப்படுத்தலாம், எச்சரிக்கை செய்யலாம், அதற்காக அவரை கண்டிக்கலாம். இதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் பாவம் செய்கிறார், அந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் செய்கிறார், அந்த பாவத்தினால் பிறருக்கும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லை. அந்த பாவத்தை நாம் கண்டு கொண்டு விட்டால் நாம் அந்த நிலையில் எப்படி நடந்து கொள்வது? மார்க்கம் சொல்லித் தருகிறது, நீங்கள் அதை பகிரங்கப்படுத்தக் கூடாது, நீங்கள் அதை பகிரங்கப்படுத்தக் கூடாது. யாருக்கும் தெரியாதவன் பாவம் செய்தால் அவனை தனியாக அழைத்து அந்த பாவத்துடைய பாரதூரங்களை அவனுக்கு விளக்கி கூறி மறுமையில் அதற்கு உண்டான தண்டனைகளை எடுத்து கூறி அவன் நல்வழிப்படுத்துவதற்குத்தான் நீங்க முயற்சிக்கு செய்ய வேண்டுமே தவிர அந்த பாவத்தை பொது வழிகளை விமர்சிப்பது, அந்த பாவத்தை பற்றி இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவருடைய மான மரியாதையில் விளையாடுவது, இதெல்லாம் மார்க்கம் மிக கடுமையான எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? யாராக எவராக இருந்தாலும் சரி, ஒருவரை நாம் அணுகுகின்ற பொழுது நல்ல எண்ணத்தோடு தான் அணுக வேண்டும், அவரை நல்லவராகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர் பாவம் செய்வதற்குண்டான முகாந்திரங்கள் இருந்தால் மட்டுமே அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர யாரையாவது எப்படியாவது பார்த்துவிட்டு யாராவது எதையாவது ஒன்று சொல்லிவிட்டால் நாம கெஸ் பண்ணி அவர் அப்படிப்பட்டவராக இருப்பார், இவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று கெஸ் பண்ணுவது இருக்கிறது, எண்ணங்கள் கொள்வது இருக்கிறது. இது மிகப்பெரிய பாவம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இதை சர்வசாதாரணமாக இதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் பாமரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் இதை இன்றைக்கு சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அழைத்து பேசுகிறான். இஜ்தனிபு கஸீரன் மின் அவ்வல், அதிகமாக யூகங்களை கெஸ் பண்ணுவதை நீங்கள் விட்டு விலகியிருங்கள். இன்னைக்கு எல்லாருடைய நிலைமை அதுதான். ஏதாவது ஒரு செய்திகள் யாரை பற்றியாவது வந்து விட்டால் அவருடைய உண்மைத்தன்மை எதுவையும் நாம் விசாரிப்பதில்லை. நமக்கு பிடிக்காதவர்கள் மீது யாராவது குறை சொல்லிவிட்டால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கெஸ் பண்ணி, அல்லது இவர் இப்படிப்பட்டவர் தான், இவர் இப்படி செய்யக்கூடியவர் தான் என்று சொல்லி அதை உடனடியாக ஷேர் பண்ணுவது, பரப்புவது, அவர் உண்மைத்தன்மைகளை எல்லாம் எதுவுமே விசாரிப்பதில்லை. இவர் நமக்கு வேண்டாதவர், இவரை பற்றி ஒரு பொய்யான செய்திகள் வந்திருக்கிறது, ஏதாவது ஒரு செய்திகள் வந்தால் போது உடனே என்ன செய்கிறது? அதை பரப்பி அவருடைய மான மரியாதையை விளையாடக்கூடிய விஷயம் இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாவம், இது எவ்வளவு பெரிய பாவம். எதையோ பேசுகிறோம், ஏகத்துவத்தை பேசுகிறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை பற்றி பேசுகிறோம், சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம். ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் சொல்கிறானே, பிறருடைய மான மரியாதையில் நீங்கள் விளையாடுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா என்று
செல்லக்கூடிய அந்த இறுதி ஹஜ்ஜிலே எப்படி பேசினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதம் உங்களுக்கு எப்படி புனிதமானதோ, இந்த ஊர் உங்களுக்கு எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி உங்களுக்கு புனிதமானதோ, அதுபோல இந்த திமாக்கும் அம்வாலுக்கும் ஆறாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய பொருள், ஒரு மூமினுடைய உயிர், ஒரு மூமினுடைய மானம், மரியாதை, இவைகள் எல்லாம் புனிதமாக கருதப்பட வேண்டும். அடுத்தவங்களுடைய விஷயத்துல போற போக்கிற எதையாவது குளித்து விட்டு போட்டு போய்விடுவீர்களா? அது எந்த அளவுக்கு இழிவான செயல் தெரியுமா? காபத்துல்லாவை இழிவுபடுத்துவதை போல, மக்கமா நகரை இழிவுபடுத்துவதை போல, துல்ஹஜ்ஜுடைய 10ஆம் நாளை இழிவுபடுத்துவதை போல அப்படிப்பட்ட ஒரு செயல் அடுத்தவருடைய மானம் மரியாதையின் விளையாடுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் இதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக சொன்னார்கள் என்ற செய்திகளை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோமே. அப்படியானால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இன்னைக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக யாரையாவது எதை பற்றியாவது அன்றைக்கெல்லாம் பேசிக்கொண்டால் ஒரு 4 சுவற்றுக்குள் அல்லது திண்ணைகளில் அமர்ந்து 4 பேர்களுக்குள் பேசிக்கொண்டு அத்தோடு 4 பேர்களுக்குள் முடித்து விடுவோம். இன்றைக்கு நவீன யுகத்தில் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் பேசுகிறோம். யாரை பற்றி பேசுவதாக இருந்தால் நேரடியாக பேசுவதே கிடையாது. உடனே வாட்ஸ்அப், உடனே பேஸ்புக், உடனே ட்விட்டர், இப்படியாக சமூக வலைத்தளங்களின் மூலமாக அது யார் பார்க்கிறார், எவர் பார்க்கிறார், இது யாருக்கு போய் சேர வேண்டும் என்ற கணக்கு எல்லாம் இல்லாமல் உலகத்தில் உள்ளாலே ஒட்டுமொத்த மனிதர்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மூமினுடைய மான மரியாதையில் விளையாடுகிறோம் என்று சொன்னால் நாம் காபத்துல்லாவை இழிவுபடுத்துவதற்கு சமம். மக்கமா நகரை இழிவுபடுத்துவதற்கு சமம். அதை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதற்கு சமம். எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமாக இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு பிடிக்காதவர்கள் என்ற ஒரு விஷயம் ஒரே காரணம், அதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவருடைய உண்மைத்தன்மைகளை ஒன்றையும் விசாரிக்காமல் பரப்புவது என்கின்ற இந்த கலாச்சாரம் இருக்கிறது. இது மிகப்பெரிய சீர்கெட்ட கலாச்சாரம். இதிலிருந்து மூமின்கள் தவிர்த்திருக்க வேண்டும். அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், தொழுவது பெரிதல்ல, நோன்பு வைப்பது பெரிதல்ல. இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஷைத்தான் இது போன்ற விஷயங்கள் இருந்தால் நம்முடைய ஈமானை இழக்க செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஜஸ்ஸசு, அழுத்தமாக சொல்கிறான், பிறரின் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறரின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். இன்னைக்கெல்லாம் என்ன நிலைமை தெரியுமா? நம்ம முதுகுக்கு பின்னாடி ஏராளமான குறைபாடுகளை வைத்துக் கொள்வோம். அடுத்தவருடைய கண்களை பார்ப்போம். அவன் கண்ணுல சேசா தூசு இருக்கும், அது பெரிதாக மழை போல பார்ப்போம். ஆனா நம்ம கண்ணுல பெரிய மரமே வளர்ந்து கொண்டிருக்கும். அவ்வளவு குறைபாடுகளை நாம் வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை பற்றி பேசுவதுதான் நம்முடைய செயல்பாடாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வேதனை. இதிலிருந்து எப்பொழுது இந்த சமூகம் மீளுகிறதோ, அடுத்தவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டு திரிவதில் துருவி துருவி ஆராய்வதிலிருந்து எப்பொழுது இந்த சமூகம் மீளுகிறதோ, நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். அடுத்தவர்களை பற்றியே குறை பேசிக்கொண்டு அடுத்தவர்களுடைய குறைகளையே துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருந்தால் இந்த சமூகத்திற்கு என்றைக்கும் முடிவுறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள். இன்னைக்கு சர்வசாதாரணம். 4 பேர் கூடிவிட்டால் போதும். முன்பெல்லாம் பெண்களுக்கு மத்தியில் தான் இந்த செயல்பாடுகள் இருந்தது இல்லையா? பெண்கள் 4 பேர்கள் கூடிவிட்டால் யாரையாவது பற்றி எதையாவது பற்றி பேசுவார்கள். அந்த பெண் அப்படிப்பட்டவள், இந்த பெண் அப்படிப்பட்டவள், அவன் புருஷா அப்படி, இவன் புருஷா அப்படி, இவன் கொண்டாடி இப்படியாக பேசுவார்கள் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு அவர்கள் கூட அடங்கி விட்டார்கள். நாம ஒரு 4 ஆண்கள் கூடிவிட்டாலே இன்றைக்கு நிலைமை என்னன்னா, அங்க இருக்கிறவங்களை பத்தி பேசுறதே இல்ல, இல்லாதவனை பத்தி தான் பேசுறது இல்லையா?
என்னிடத்தில் என்ன குறைபாடு, உன்னிடத்தில் என்ன குறைபாடு, உன்னிடத்தில் என்ன குறைபாடு, நாம் அதை எப்படி சீர்திருத்திக் கொள்வது, அதை பற்றி பேசுவது. அவன் இப்படி, அவன் அப்படி, இவன் இப்படி. எங்க ஆள் இல்லாத சமயத்துல நாம நினைக்கிறோம், நாம சர்வ சாதாரணமாக நான் என்ன பாய் இல்லாதையா சொல்றேன், பொல்லாதையா சொல்றேன், இருக்கத்தான சொல்றேன் அப்படின்னு சொல்லி சர்வ சாதாரணமா கடந்து போய்கிறதுமே. அல்லாஹ் இதை எப்படி எச்சரிக்கை செய்கிறான் தெரியுமா? எச்சரிக்கை எப்படிப்பட்ட எச்சரிக்கை தெரியுமா? அயஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அகீஹி மைத்தன். இறந்து விட்ட உன் சகோதரனுடைய மாமிசத்தை அறுத்து சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா? அப்படியான செயல் இது. அடுத்தவரை பற்றி நீ புறம் பேசுகிறாயா? உன் சகோதரன் இறந்து விட்டால் அந்த சகோதரனை கறியை அப்படியே எடுத்து சாப்பிடுவதற்கு விரும்புவாயா? கரிகுத்துமோ, விருப்பம் இல்லையா? வெறுக்கத்தானே செய்வாய். அது போல இதை வெறுக்கணும்ன்ற அல்லாஹ். வெறுக்கிறோமா? அடுத்தவர்களை பற்றி பேசினால் அப்படியே காதில் தேன் வந்து பாய்கிறது என்று சொல்லுவே, அது போல சுவாரஸ்யமாக கேட்கும் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அததுரூன மல் கீபா, அததுரூன மல் கீபா, புறம் பேசுதல் என்றால் என்னவென்று தெரியுமா? சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அடக்கமாக சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் ரசூலுமே மிக அறிந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் இல்லாத சமயத்தில் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுவது இருக்கிறது, அதுதான் கீபத், புறம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அரைத்த இன் காலத்தி அஹீமா அகூல், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பேசுவது, நாங்கள் பேசக்கூடிய அந்த விஷயம் அவரிடத்தில் இருந்தாலுமா? இல்லாத பொல்லாத பேசுறையா ரசூலுல்லாஹ்? இருக்கிறதை பற்றி பேசுகிறோம், அதுவா கீபத்தாக அமையும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன் கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் கபதஹு, நீ பேசுவது அவரிடத்தில் இருந்தால்தான் அது கீபத். அவன் இல்லாத சமயத்தில் அவன் நெருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவனிடத்தில் இருக்கிறது, அந்த விஷயத்தில் பேசுகிறாயே, அதுதான் கீபத், அதுதான் புறம். வஇல்லம் யகுன் ஃபகத் பஹதஹு, அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை நீ கூறினால் அவன் மீது நீ அவதூறு சுமத்தி விட்டாய், அவதூறு கூறிவிட்டாய், அவதூறுக்குரிய குற்றத்துக்கு நீ ஆளாகிவாய். ஆனா இன்னைக்கு புறம் அவதூறு ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லாம நம்ம என்ன செய்யறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவதூறுலாம் நிரூபிக்கப்பட்ட என்ன மார்க்கத்தின் அடிப்படையில? அவதூறு, ஒரு மூமினின் மீது அவதூறு சொன்னால் இஸ்லாமிய சட்டத்தின்படி அவனுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும். அப்படியான பாவம் அந்த பாவம். அல்லாஹ் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது எப்படி பேசுகிறார்? அயஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அகீஹி மைத்தன், உன் சகோதரனை, மரணித்து விட்ட உன் சகோதரனுடைய இறைச்சியை அறுத்து சாப்பிடுவதற்கு சமம். அதை நீ விரும்புவாயா? விரும்ப மாட்டாய் அல்லவா? ஃபகரிஹத்துமு, அதை வெறுக்கத்தானே செய்வாய். அதே போல இது வெறுக்கணும் அல்லாஹ் இல்லையா? இன்னைக்கு சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரே. இதிலிருந்து மீளுங்கள். இன்றைக்கு நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தையே நம்முடைய உள்ளங்கையுக்குள் கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இதை எதற்கு பயன்படுத்துகின்றோம்? அடுத்தவருடைய மானம் மரியாதையை கப்பலேற்றுவதற்கு தானே இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏதாவது நன்மையான விஷயங்களை அதை நாம் ஷேர் பண்ணுகிறோமா? யாரை பற்றி ஏதாவது தவறான செய்தி வந்து வந்துவிட்டால் அதைத்தானே நாம் பகிரங்கப்படுத்துகிறோம். மார்க்கம் எத்தனையோ விஷயங்களை சொல்கிறது. ஒரு வீட்டுக்குள் அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்று சொன்னதற்கு கூட காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவருடைய குறைபாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது, அடுத்தவருடைய குறை உன்னுடைய கண்ணில் பட்டுவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள் இருந்து கொண்டு தன்னுடைய தலையை வாரிக்கொண்டிருக்கிறார்கள். தலையை வாரிக்கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு குச்சியை போல இருக்கும் அந்த சீப்பினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வாரிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் மார்க்கு எப்படி அனுமதி கேட்க வேண்டும் என்று சொல்கிறது. இவர் ஏதோ அனுமதி கேட்டிருப்பார், பதில் வரல. ஆனால் என்ன செய்கிறார்? எந்த பதில் வரலையே என்பதற்காக வேண்டி ஜன்னல் மூலமாக எட்டி பார்க்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை சீவி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து விட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்றாங்க, நீ மட்டும் இப்படி பார்ப்பது எனக்கு முன்னே தெரிஞ்சிருந்தா இந்த குச்சியினாலே உன் கண்ணை நோண்டி இருப்பேன்றாங்க. இப்படி சொல்றாங்க, இந்த குச்சியினாலே உன் கண்ணையே நோண்டி இருப்பேன். வீட்டுக்குள் அனுமதி பெற்று வர வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அதையும் பதிவு செய்கிறார்கள். என்ன தெரியுமா? உன்னுடைய பார்வை படாத இடங்களில் பட்டுவிடக் கூடாது. வீட்டில் உள்ளவர்கள் மீது உன்னுடைய பார்வை படாத இடங்களில் பட்டுவிடக் கூடாது. அதற்காகத்தான் வீட்டுக்கு நீ போனாவே அனுமதி பெற்று ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லு, அனுமதி கொடுத்தா உள்ள போ, இல்லாட்டி நீ வெளியே போயிடு, திரும்பி போயிடு என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மார்க்கம் சொல்கிறேன்னு சொன்னா அடுத்தவருடைய பிரைவசியில நாம தலையிடக்கூடாது. அவன் எப்படியும் இருந்து கொண்டு போயிட்டோம். மறைமுகமாக செய்தால் அதை தலையிடக்கூடாது. நமக்கு தெரிந்தால் அவருடைய பாரதூரங்களை, அவன் பாவமான காரியங்களில் ஈடுபட்டால் அந்த பாவத்தினுடைய பாரதூரத்தை அவனுக்கு விலக்கி வைத்து அதிலிருந்து அவனை மீட்டெடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதை பகிரங்கப்படுத்தி அவனை இன்னைக்கு சர்வசாதாரணம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பாருங்க, பள்ளி வாசல்ல இன்னைக்கு சமீபத்துல கூட நம்ம பேஸ்புக்ல பார்த்தோம் சில விஷயங்கள். பள்ளி வாசல்கள் முஸ்லிம்கள் தகராறு, அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுறான். வாய் தகராறுகள், அது என்னது, கை தகராறாக மாறி சண்டை சச்சரவாக மாறி எந்த பள்ளி வாசலில் கூச்சல் குழப்பங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்ன சமூகத்தில் இருந்து கொண்டு என்ன செய்யறான்னு சொன்னா அதையும் பேஸ்புக்ல எடுத்து போடுறான். பிறர் பார்க்கக்கூடிய சமூகம் என்ன நினைக்கும்? பாய்மார்கள் என்று சொன்னால் நாம் எப்படியே நினைத்தோம், இதோ அடித்துக் கொள்கிறார்களே, அவர்களுக்குள் அடித்துக் கொள்கிறார்களே அப்படின்னு நினைக்காதா? இந்த மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட இதை பார்த்து விரண்டோடுவார்களா இல்லையா? என்ன கலாச்சாரம், என்ன கலாச்சாரம்? அதனால் ஏதாவது பயன்கள் இருக்கிறதா? ஒரு மூமின் பயனுள்ளதை மட்டும்தான் செய்வான், பயனற்றதை ஒருவரும் செய்ய மாட்டான். மார்க்கம் சொல்லி தருகிறது. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் நீங்கள் சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து போய்விடுங்க. மார்க்கத்தை விட்டு இதை தூரமாக்கிடும். இப்படியான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் மார்க்கத்தை விட்டு உங்களை தூரமாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈயாக்கும் வல்லன், உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்று சொன்னால் அடுத்தவர்களின் மீது நீங்கள் கெட்ட எண்ணம் கொள்வதுதான் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானது. எத்தனையோ பொய்யான பேச்சுகளை பேசுறீங்க. அதுல மிகப்பெரிய பொய் எது தெரியுமா? அடுத்தவனை பற்றி அவன் அப்படிப்பட்டவனா இருப்பானோ, இவன் எப்படிப்பட்டவனா இருப்பானோ, அவன் அப்படி இருக்கலாம். யாராவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா, ஆமா சொல்றது கரெக்ட் தான், நான் கூட ஏதோ எங்கேயோ ஏதோ விஷயம் நடந்திருக்கும், அதை அப்படியே கெஸ் பண்ணி அப்படித்தான் என்றெல்லாம் சொல்வது இருக்கிறது. இதுதான் பேச்சுக்களிலேயே மிக மோசமான பேச்சு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு, வலா தஜஸ்ஸஸு, பிறரின் குறைகளை நீங்கள் துருவி ஆயாதீர்கள். வலா தஹஸ்ஸஸு, அடுத்தவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்காதீர்கள். மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம் இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு சர்வசாதாரணம். அடுத்தவர்கள் என்ன பேசுறாங்க எப்படியாவது தெரிந்து கொள்ளணும். இந்த ஆர்வம் இருக்கிறது, அது மார்க்கத்தில் ஈடுபட்டால், மார்க்க காரியங்களில் மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது என்ற விஷயங்களில் நாம கொஞ்சம் கவனம் செலுத்தினால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட மேம்பட்ட சமூகமாக மாறிவிடும். அடுத்தவர்களுடைய குறைகளையே துருவி ஆராய்வது, அடுத்தவர்களை பற்றியே பேசி காலம் தருவது இருக்கிறது. இதுதான் இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய இழிவை தேடிக்கொண்டு தந்து இருக்கிறது சகோதரர்களே. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா தபாகது, ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறாமைக்குள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைத்துக் கொள்ளாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வான், எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் சகோதரர்களாக நீங்கள் எல்லாம் ஆகுங்கள். ஏதாவது தவறு செய்தானே சகோதரர் செய்து விட்டான். என் வீட்டுல ஒரு விஷயம் நடந்து விட்டா, என் வீட்டுல ஒரு மானக்கேடான விஷயங்கள் நடந்து விட்டால் அதை நான் பகிரங்கப்படுத்துவதற்கு முற்படுவேனா? யாராவது முற்படுவோமா? என் வீட்டில் என் மகளோ, என் தாயோ, என் மனைவியோ
என் சகோதரனோ ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால், ஒரு மானபங்கமான ஒரு விஷயத்தை செய்துவிட்டால் அதை நான் பகிரங்கப்படுத்துவதற்கு முற்படுவேனா? யாராவது முற்படுவோமா? யாரும் முற்பட மாட்டோம். பயப்படுவோம். யாருக்காவது தெரிஞ்சிருமோ, மான மரியாதை போயிடுமே, தெரிஞ்சிருமோ, இந்த விஷயத்தை இப்படி மாட்டிக்க செய்ய முடியல, இந்த விஷயத்தை இப்படி மாட்டிக்கிட்டானே பையன் அப்படின்னு பதறுவோம். பார்க்கின்ற பொழுதெல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டி ஏதாவது கேட்டு விடுவார்கள் என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது, அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அப்படியே இன்பமாக இருக்கிறது. என்ன இது சீர்கேடு? என்ன கலாச்சாரம் இது? என்ன நிலைப்பாடு இது? உன் சகோதரன் தானே. அது முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் சொன்னாங்களே. ஏன் அந்த நிலை நமக்கு முன்னே வரல? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒருத்தன் ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டு நீ அதை பகிரங்கப்படுத்த ஆரம்பிச்சுனா அது உனக்கும் கேடு, சமூகத்துக்கும் கேடு. மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீ பகிரங்கத்தில் கொண்டு வந்து விட்டால் உனக்கும் கேடு, உன் சமூகத்திற்கு கேடு. அவனுக்கு ஒண்ணு இல்லை, அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு திருந்திடுவான். ஆனா நீ பகிரங்கப்படுத்த ஆரம்பிச்சனா அவருடைய விளைவு என்ன ஆகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக இன்தபஅத அவ்ராத்துன் நாஸ், மக்களுடைய குறைகளை நீ ஆராய்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டே நீ இருந்தால் அப்பசதத்தும் அவரை நீ பாழாக்கி விட்டாய். நீ நினைக்கிற அப்படி என்ன குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு நாம் அவரை கண்டுபிடிச்சு அப்படியே பகிரங்கப்படுத்தி அவரை நல்வழிப்படுத்துகிறாரு. அதெல்லாம் ஒரு பொழுது நடக்காது. நீ அவன் தனியா பேசு, தனியா அழைத்து பேசு. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மறைந்து மறைந்து புகைப்பிடித்துக் கொண்டிருந்தவன், மறைந்து மறைந்து தண்ணி அடித்துக் கொண்டிருந்தவன், நீ அவன் தண்ணி அடிக்கிறாங்க, அவன் சிகரெட் பிடிக்கிறாங்க, அவன் அங்க போய் நின்று பேசுறாங்க, இங்க போய் நின்று பேசுறாங்க என்று நீ பகிரங்கப்படுத்த ஆரம்பித்தால் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல, எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல என்று சொல்லி அடுத்த நாள் உனக்கு மரியாதை கொடுத்தவன் உனக்கு முன்னாலேயே புகையை உன் முகத்தில் வீசிக்கொண்டு போவான், புகையை உன்னுடைய முகத்தில் ஊதி கொண்டு போவான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களுடைய குறைகளை நீ தேட ஆரம்பிச்சனா பக்கத்து அஃஸதத்துஹும் அவர்களை நீ பாழாக்கி விட்டாய். அவன் மேல மரியாதை வச்சு ஒதுங்கி போய் அடிச்சுட்டு இருப்பான். நாளைக்கு அவனை பகிரங்கப்படுத்திட வச்சுக்க, தெரிஞ்சிருச்சுல என்ன அவரு நம்ம பாய் தானே பாத்துக்கலாம் என்ன யோசிப்பான், நல்ல ரெண்டு இழு இழுத்து அவன் மூஞ்சிலேயே இழுத்துட்டு போவான். இதுதான் நடக்கும், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் வன்மையாக கண்டித்து இப்படியெல்லாம் நீங்கள் இருக்காதீர்கள் என்ற அழகான ஒரு அறிவுரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமah. நீண்ட ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸின் வாசகம் இறுதியாக வரக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமah. எவர் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கின்றார்களோ, எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும், எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும், அங்க சொல்லாம பொது வழியில் நீ பகிரங்கப்படுத்தி விடக்கூடாது. அப்படி பகிரங்கப்படுத்தாமல் மறைத்து வாழுகிறார்களோ அல்லாஹ் அல்லாஹ் அவரது குறைகளை மறுமை நாளில் அவரது குறைகளை இருக்கும். நம்மள்கிட்ட எவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது அதெல்லாம் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான. ஆனா இங்க நீங்க மறைச்சீங்கன்னா அல்லாஹ் நம்முடைய குறைகளை அல்லாஹ் மறுமையில் மறைப்பார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மறுமையில் கிடைக்கக்கூடிய மகத்தான ஒரு பரிசு சகோதரர்களே. அதனால் அடுத்தவர்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் நேரடியாக அவர்களை அழைத்து பேசுங்கள். அந்த தவறுகளை பற்றி, அந்த பாவங்களை பற்றி அவரிடத்தில் எடுத்துக் கூறுங்கள். எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யுங்கள். மாறாக அவருடைய மான மரியாதையை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரும் நடந்து கொள்ளாதீர்கள். அதிலும் குறிப்பாக உறுதியான செய்திகள் நமக்கு வராமல் அதை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. இதிலிருந்து மீண்டாக போகுது இந்த சமூகம். இன்னைக்கு பேஸ்புக்கையும் ட்விட்டர் இவைகள்லாம் திறந்து பார்த்தால் அடுத்தவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பதுதான். அது ஆலிமாக இருக்கிறாரு, அவாமு, மிகப்பெரிய இயக்க தலைவர் எல்லாம். இது மிகப்பெரிய ஒரு சீர்கெட்ட கலாச்சாரமாக இருக்கிறது. இந்த கலாச்சாரத்தின் முஸ்லிம் சமூகம் மீண்டு வர வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பினை அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, பிறரின் குறைகளை துருவி துருவி ஆராய்வது, அடுத்தவர்களை பற்றி புறம்பேசி தெரிவது, அடுத்தவருடைய மான மரியாதையில் விளையாடுவது, இவைகள் எல்லாம் மார்க்கத்தில் மிகப்பெரிய பாவமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது நாம் எப்பொழுதுமே சாதாரணமாக கடந்து போய்விடக் கூடாது. ஏன்னா நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள். மறுமையில வெற்றி பெற்று சொட்டும் போக வேண்டும் என்று நினைத்துத்தான் எத்தனையோ நல்ல அமல்களை செய்கிறோம் இல்லையா? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், பள்ளி வாசலுக்காக மாறி மாறி வழங்குகிறோம், எத்தனையோ உழைப்புகளை பள்ளி வாசலுக்காக கொடுக்கிறோம், மார்க்கத்திற்காக கொடுக்கிறோம். எல்லாம் எதற்கு? மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும், மகத்தான சொர்க்கத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும். இதுதானே. வேற ஏதாவது நியத்து இருக்குதா? வேற ஏதாவது நியத்து இருந்தால் நிச்சயமாக மறுமையில் பலன் இல்லை. இந்த நியத்தோடு நீங்கள் செய்துவிட்டு உலகத்தில் யாருக்காவது அநீதம் செய்து விட்டால் உங்க நிலை என்ன? நம் நிலை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து இந்த எச்சரிக்கை செய்கிறார்கள். அத்ததுரூன மல் முஃப்லிஸ், திவாலாகி போனவர் என்றால் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க. அத்ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்று சொன்னால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் திர்ஹங்களும் தீனார்களும் இல்லாமல் போய்விட்டதோ அவர்தான் திவாலாகி போனவர். நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, திடீரென்று எல்லா லாஸ், காசு பணம் ஒண்ணு இல்ல, அவர் திவாலாகி போனார். மக்களுடைய பார்வையில் அதுதானே. சஹாபாக்களும் அதையே சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்லை இல்லை, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என் உம்மத்தில் முஃப்லிஸ் என்பவன் யார் தெரியுமா? திவாலாகி போனவன் யார் தெரியுமா? மையாத்தி யௌமல் கியாமா பிஸ்ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது தொழுகை, நோன்பு, ஜகாத், இன்னும் பிற நல்ல அமல்களை எல்லாம் சுமந்து கொண்டு வருவான். அவனை பார்க்கின்ற பொழுதே நமக்கு மக்கள் எல்லாம் ஓ கன்ஃபார்மாக இவன் சொர்க்கம் கிடைத்து விடும், இவனுக்கு சொர்க்கம் போய் விடுவார். ஏனென்று சொன்னால் அவ்வளவு நன்மைகளை சுமந்து கொண்டு வருகிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத், இன்னும் பிற நல்ல அமல்களை எல்லாம் சுமந்து கொண்டு வருகிறானே, நிச்சயமாக இவன் சொர்க்கம்தான் போவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியிடத்தில் ஒரு மனிதன் ஓடோடி வருவான். ஓடோடி வருவான். அவன் சொல்லுவான், வயதி கத் ஷதமஹாதா வ கதபஹாதா வ அக்கல மாலஹாதா வ சஃபக தமஹாதா வ லரபஹாதா. ஒவ்வொரு ஆளா வருவாங்களாம். யா அல்லாஹ், இவன் அநியாயமா அடிச்சிட்டான். யா அல்லாஹ், இவன் அநியாயமா ரத்தத்தை ஓட்டிட்டான். யா அல்லாஹ், இவன் அநியாயமா வ அக்கல மாலஹாதா, என் பொருளாதாரத்தை சுரண்டி சாப்பிட்டான். யா அல்லாஹ், என்னுடைய மானம் மரியாதையும் கை வைத்து விட்டான். சொல்ல சொல்ல அல்லாஹ் யாரெல்லாம் என் மீது ரிப்போர்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து 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 அவர்களுக்கு கொடுத்துருவான். இவன்ட ஒண்ணு இருக்காது, இவன்ட ஒண்ணு இருக்காது. வரும்பொழுது எப்படி வந்தான்? தொழுகையோடு வந்தான், ஜகாத்தோடு வந்தான், ஹஜ்ஜோடு வந்தான், நோன்போடு வந்தான், இன்னும் பிற நன்மைகளோடு வந்தவன். இவன் நன்மையெல்லாம் எடுத்து இவனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பகிர்ந்து கொடுத்து விடுவான். இன்னும் சிலர்கள் ஓடோடி வருவார்கள், யா அல்லாஹ், இவன் மூலமாக நான் இந்த பாதிப்பை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் இவனிடத்திலிருந்து கொடுப்பதற்கு எந்த நன்மையும் இல்லாத சமயத்தில் யாரால் இவன் பாதிக்கப்பட்டார்களோ, இவனால் யாரால் பாதிக்கப்பட்டார்களோ அவனுடைய தீவை எடுத்து இவனுடைய தலையில் சுமத்தி சும்மத்துரிஹபில்லா, பின்பு அவன் நரகத்தில் வீசப்படுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள்.
மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கேனும் நீங்கள் துரோகம் செய்திருந்தால், யாருக்கேனும் நீங்கள் மோசடி செய்திருந்தால், யாருடைய மான மரியாதையில் நீங்கள் விளையாடி இருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்டு இப்பொழுதே உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் மறுமையின் நிலை மிக மிக மோசமான நிலையாக ஆகிவிடும் என்பதை மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக அவனை சந்திக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாராக. ஃபதுகுல்லாஹ இதுகுருக்கும் வதுகுரு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.